ஹலோ பைரட்ஸ். ஒன் பீஸ் பார்த்தவங்களோ பார்க்காதவங்களோ அவங்களுக்கு ஒன் பீஸ்னு சொன்னாலே ஒரு சிலர் தான் ஞாபகம் வரும். அதுல ஃபர்ஸ்ட் லூஃபியோட ரூம்மேட்ஸ். அதுவும் இல்லாம இப்ப ஏஸை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஒன் பீஸ் பார்க்காதவங்க கூட நிறைய ஏஸை பத்தி தெரிஞ்சிருக்கு. நிறைய ஏஸ் சம்பந்தமா எடிட்ஸ்லாம் நிறைய வரதுனால ஏஸை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கு. எதனாலன்னு கேட்டீங்கன்னா நருட்டோல இட்டாச்சி எப்படியோ அதே மாதிரி தான் ஒன் பீஸ்ல ஏஸ், அதனாலே நிறைய ரிலேட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டெவில் ஃப்ரூட்டை நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா நான் இதுல எதுவுமே பேச போறது இல்ல. ஒன் பீஸ்ல டெவில் ஃப்ரூட்டுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை விட ஒரு படி மேல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் இன்னொன்னு. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஒன் பீஸ் ஃபேன்ஸ் இதை கெஸ் பண்ணிருப்பீங்க நான் எதை பத்தி பேச போறேன்னு. ஆமா, கரெக்ட் தான், நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான். நான் ஹாக்கியை பத்தி தான் பேச போறேன். அது எப்படி ப்ரோ, டெவில் ஃப்ரூட்டை விட ஹாக்கி உங்களுக்கு ரொம்ப பெருசா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது ரொம்ப பவர்ஃபுல் தான். அது ஏங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டெவில் ஃப்ரூட்டுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு, நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்கு. அதே மாதிரி டெவில் ஃப்ரூட் யூசர் ரொம்பவே லிமிட்டடா தான் இருக்காங்க. ஆனா ஹாக்கி அப்படி கிடையாது. ஒன் பீஸ் வேர்ல்ட்ல லிவிங் பீயிங்ஸ் எல்லாத்தாலையுமே ஹாக்கி யூஸ் பண்ண முடியும். சரி, ஓகே, இப்ப டெவில் ஃப்ரூட்டுக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்கு, என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு அதெல்லாம் பார்ப்போம். டெவில் ஃப்ரூட் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைக்கணும். அதுவே ரொம்ப பெரிய கஷ்டம். அது அப்படியே கிடைச்சாலுமே அதை நீங்க சாப்பிட்டுட்டீங்க, அந்த பவர் உங்களுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பா உங்களால தண்ணியில இறங்கவே முடியாது. தண்ணி உங்களுக்கு மிகப்பெரிய வீக்னஸ். அது மட்டும் இல்லாம டெவில் ஃப்ரூட்ல ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு நார்மல் டைப், ஒன்னு லோகியா டைப்னு ரெண்டு இருக்கு. இந்த நார்மல் டெவில் ஃப்ரூட் யூசர் வந்து லோகியா டைப் யூசரை அடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும், அட்டாக் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஒரு ஹாக்கி யூசர் லோகியா டைப்பை ஈஸியாவே டிஃபீட் பண்ண முடியும். சரி, ஓகே, இவ்வளவு பவர்ஃபுல்லா சொல்றேன். ஆனா ஹாக்கியால எல்லாருமே யூஸ் பண்ண முடியுமா? எப்படி எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியும்? அதுக்கு ஒரு சில ட்ரைனிங் இருந்தாலே போதும், எல்லாராலையுமே ஹாக்கியை யூஸ் பண்ண முடியும். இந்த ரெண்டுத்துக்குமான டிஃபரெண்டா சொல்லியாச்சு. இப்போ ஹாக்கியை பத்தி ஃபுல்லாவே பார்க்கலாம். சரி, ஓகே, இந்த ஹாக்கியால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்பனண்டோட அட்டாக்கை பிரெடிக்ட் பண்ண முடியும். ஆப்பனண்டோட ஒரு சோலை நம்மளால பார்க்க முடியும். ஏன் ஒரு லோகியா டைப் யூசரை அட்டாக் பண்ண முடியும். இந்த ஹாக்கி யூசரோட வில் பவரை யூஸ் பண்ணி ஆப்பனண்டோட வில் பவரை டெஸ்ட்ராய் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அதுவும் இந்த ஹாக்கியை மாஸ்டர் பண்ணவங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா இந்த ஹாக்கியை யூஸ் பண்றதை நம்ம பார்த்திருக்கோம். அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா என்னால சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ஹாக்கில மொத்தம் 3 டைப் இருக்கு. அப்சர்வேஷன் ஹாக்கி, ஆர்னமெண்டல் ஹாக்கி, கான்குரர் ஹாக்கின்னு 3 டைப்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம அப்சர்வேஷன் ஹாக்கியை தான் பார்க்க போறோம். இந்த ஒன் பீஸ்ல மேஜரா ஹாக்கி யூஸ் பண்றவங்க எல்லாருமே அந்த அப்சர்வேஷன் ஹாக்கியை யூஸ் பண்றதை நம்ம பார்த்திருப்போம். அதுலயும் இந்த அப்சர்வேஷன் ஹாக்கில எதை ரொம்ப மேஜரா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பனண்டோட அட்டாக்கை பிரெடிக்ட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு லூஃபி 2 இயர்ஸ்க்கு டைம் ஸ்கிப்க்கு அப்புறம் அவன் ஃபர்ஸ்ட் அட்டாக் எல்லாம் ஈஸியாவே டாச் பண்ணுவான். அதெல்லாம் எப்படி பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அப்சர்வேஷன் ஹாக்கியை யூஸ் பண்ணி தான் ஆப்பனண்டோட அட்டாக்கை டாச் பண்ணுவான். இந்த அப்சர்வேஷன் ஹாக்கியை ஒரு சிலர் மாஸ்டர் பண்ணி ஆப்பனண்டோட எமோஷனை பார்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது ஒரு சிலர் ஆப்பனண்டோட சோல்ஸை பார்ப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் ஜோரோ மாதிரி ஆளுங்க ஃபியூ செகண்ட்ஸ்க்கு ஆப்பனண்ட் எப்படிலாம் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு, அவங்களுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க. அதையும் நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்த்திருக்கோம் ஒன் பீஸ் அனிமில. இந்த அப்சர்வேஷன் ஹாக்கியுமே ஒவ்வொருத்தர் மாஸ்டர் பண்ணி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா இதை கண்ட்ரோல் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வேற வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆர்னமெண்டல் ஹாக்கியை தான் பார்க்க போறோம். இந்த டைப் யூசர் ஒரு பார்ட்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை ஒரு ஹார்ட் மெட்டலா சேஞ்ச் பண்ணி அட்டாக் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதை மெயினா எதுக்கு ஆப்போசிட்டா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லூகியா டைப் யூசர் கிட்ட யூஸ் பண்ணுவாங்க. காமனா லூகியா டைப் யூசர்ட்ட நார்மல் பிசிக்கல் அட்டாக் எதுவுமே அவங்களுக்கு பண்ணாது. ஆனா இந்த ஆர்னமெண்டல் ஹாக்கி யூசர் அட்டாக் பண்ணா பிசிக்கல் அட்டாக் கூட அவங்களுக்கு ஹெவியா டேமேஜ் வரும். இந்த ஹாக்கியை இன்விசிபிள் ஹாக்கி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுலயுமே ஒரு சிலர் மட்டும் தான் ஃபுல் பாடியுமே இந்த ஹாக்கி மூலமா கவர் பண்ணிருக்காங்க. அதுக்கு வெறும் கான்சென்ட்ரேஷன் மட்டும் போதாது, லைஃப் ஃபோர்ஸும் தேவை. இந்த டைப் யூசர் தன்னோட பாடி பார்ட்டை மட்டும் தான் இந்த ஆர்னமெண்டா மாத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் கிடையாது. தான் யூஸ் பண்ற எந்த விதமான வெப்பனை கூட இந்த ஆர்னமெண்டா யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தி கிங் ஆஃப் ஹாக்கின்னு சொல்லக்கூடிய கான்குயர்ஸ் ஹாக்கியை பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்த்த 2 ஹாக்கியுமே நிறைய பேர் யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த கான்குயர்ஸ் ஹாக்கி அப்படிலாம் யாராலையுமே கத்துக்கவும் முடியாது, யூஸ் பண்ணவும் முடியாது. இந்த ஹாக்கி யூஸ் பண்ணணும்னா இந்த ஹாக்கி யூசர்ஸ் பிறப்பிலே இந்த பவர்ஸோட தான் பிறப்பாங்க. ரொம்ப ரேரஸ்ட் பவர்னு சொல்லுவாங்க. இந்த ஹாக்கி யூசர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பேஸ் பண்ணி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட யூசரோட வில் பவரை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. யூசரோட வில் பவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு அட்டாக்கும் அந்த ஸ்ட்ராங்கா இருக்கும். யூசரோட வில் பவர் ரொம்ப லெஸ்ஸா இருந்தா அட்டாக்கும் அந்த அளவுக்கு லெஸ்ஸா இருக்கும். ஆனா மோஸ்ட்லி இந்த ஹாக்கியை யூஸ் பண்ற எல்லாத்துக்குமே வில் பவர் அதிகமா தான் இருக்கும். இந்த கான்குயர்ஸ் ஹாக்கி யூசர்ஸ் வந்து ஷாக் வேவ் மூலமா ஆப்பனண்டோட வில் பவரை டெஸ்ட்ராய் பண்ணி அவங்கள அன்கான்ஷியஸ் ஆக்குவாங்க ஒரு சில நிமிஷத்துக்கு. அது எவ்வளவு நிமிஷம் அப்படிங்கிறதுக்கு யூசரோட வில் பவரை பொறுத்து தான் இருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிளா எதை பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாங்க்ஸை பார்க்கலாம். ஒரு எபிசோட்ல ஷாங்க்ஸ் வந்து ஒயிட் பியர்ட் கூட ஒயிட் பியர்டோட ஷிப்ல போய் பேசுவாரு. அப்ப வந்து அவர் நடந்து போறப்பே நிறைய பேர் ஒயிட் பியரோட ரூம்மேட்ஸ் வந்து மயங்கி விழுகிறத காட்டுவாங்க. அதுக்கு அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க ஷாங்க்ஸோட வில் பவர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறது. அதிலே சொல்லாம சொல்றாங்க ஷாங்க்ஸ் வந்து ஒரு கான்குயர்ஸ் ஹாக்கியோட யூசர் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் இது கிங் ஆஃப் ஹாக்கியா இருக்கு அப்படின்னு. சரி, ஓகே, இந்த 3 ஹாக்கி எத்தனை பேர் யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன் பீஸ்ல ரொம்ப கம்மியான பேர் தான் இந்த 3 ஹாக்கியும் யூஸ் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஷாங்க்ஸ் 3 ஹாக்கியும் யூஸ் பண்றாரு, லூஃபி யூஸ் பண்றாங்க. அப்புறம் இந்த கிங் ஆஃப் த பைரட்னு சொல்லக்கூடிய கோல்டி ராஜர் வந்து இதுதான் யூஸ் பண்றாரு.
இருக்காரு. எந்தவித டெவில் ஃப்ரூட் பவரும் இல்லாம வெறும் இந்த ஹாக்கி பவரை மட்டுமே வச்சு கிங் ஆஃப் த பைரட்ஸா மாறி இருக்காரு கோல்ட் டி ராஜர். சரி, எல்லாமே பிராக்டிஸ் பண்ணி எல்லாருமாலையுமே இந்த ஹாக்கியை அவேக்கன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா 2 வருஷம் ஹார்டா பிராக்டிஸ் பண்ணியுமே நிறைய பேத்தால இந்த ஹாக்கியை அவேக்கன் பண்ணிருக்க முடியாது. அதுல ஒரு சிலர் மட்டும் தான் இந்த ஹாக்கியை 2 வருஷத்துல பண்ணிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு லூஃபி, ஜோரோ, சாஞ்சிலாம் இந்த 2 இயர்ஸ் கேப்லயே ஹாக்கியை டெவலப் பண்ணிருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுலயுமே மெயினா லூஃபி மட்டும் 3 கத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. இவ்வளவுதான் ஹாக்கியை பத்தியான எக்ஸ்பிளனேஷன். இதுல நிறைய ஒன் பீஸோட டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நிறையவே யூஸ் பண்ணியிருப்பேன். அதுல ஏதாவது உங்களுக்கு புரியலன்னா அந்த என்ன டெக்னிக்கல் டேர்ம் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு ஒரு தனி வீடியோ நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி போடுறேன். இதுதான் ஒன் பீஸ் சம்பந்தமா என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுல ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இருந்து சேஞ்ச் பண்றேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒன் பீஸ் கண்டென்ட்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வரட்டா மாமே.